Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் ரொம்ப சிறப்பான திருவிழா, அதுவும் ஒரு தலைவர் திருவிழா. ரஜினி அவர்களுடைய இந்த படத்துக்காகத்தான் நிறைய ரசிகர்கள் வா சாமி வா ராசா இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இவரோட படத்துக்காக இவ்வளவு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. எஃப்டிஎஃப்எஸோடைய இந்த ஒரு தாக்கம் எப்படி இருந்தது, இந்த படத்துடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். இல்லை, அதிரி புதிரியான ஓப்பனிங். அதாவது 75 வயதில் 1950 மாடல் வண்டி இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நிஜமாகவே அது வந்து ஒரு வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதான் எம்ஜிஆர் அந்த வயசில் பண்ணார். அந்த அச்சீவ்மெண்ட்டு எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அவர் வந்து கடைசியாக மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ரிலீஸ் அப்போல்லாம் அப்படி ஒரு கிராண்டியரான ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஏஜுக்கு சொல்கிறேன், அதுக்காக ஒப்பிடுறேன்னா மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அது இன்னொன்று வந்து ரஜினி லோகேஷ் காம்பினேஷன் வந்து இங்கே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பார்க்கப்பட்டுச்சு. அதன் காரணமாகவும் இந்த ஓப்பனிங் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அதான் இதில் வந்து நம்ம வியந்து பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, ரஜினினாலே அவரை சுற்றி ஒரு பெரும் கூட்டம், மக்கள் கடலுக்கு நடுவில் தான் எப்போவுமே ரஜினி. அதனால் அதை வந்து நம்ம புதுசாக ஒரு செய்தியாலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஓகே. இல்லை, இதை சார்ந்து இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த டிக்கெட்டோட முன்பதிவு பக்கத்தில் உள்ள மாநிலங்கள்லேயும் சரி, அண்டை மாநிலங்களில் இந்த படத்துக்கான வெளியீடு, இந்த டிக்கெட் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் அலமோந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகளில். ஆமாம். இப்போ பக்கத்தில் வந்து ஆந்திர மாநிலத்தில் அரசே வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்துக்கான டிக்கெட் விலை அதாவது 100 ரூபாய் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அப்படி, அதாவது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைம் வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கட்டணம் வசூலிச்சுக்கலாங்கிற ஒரு சலுகையை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆந்திர அரசு கொடுத்துருக்கு. இப்போ அவங்க கொடுக்குற சலுகையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. அவர் 100 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு விற்கலான்னு சொல்லுது கவர்மெண்ட்டு. 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2000 ரூபா 3000 ரூபா. ரோஹிணி தேட்டர்லாம் 4000 ரூபா டிக்கெட்டு போயிட்டு. ஸோ அதனால் அந்த முதல் காட்சி, அடுத்தடுத்த காட்சியெல்லாம் அவ்வளோ கொடுக்க யாரத்துக்கும் மனசு வராது, வரவும் மாட்டாங்க. சார், இப்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்துக்காக எவ்வளவு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றி தெரிஞ்சிருச்சு நமக்கு. அண்டு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த படத்துக்காக எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் போய் இவ்வளோ பிரார்த்தனைகள்லாம் ஒரு இயக்குனர் வந்து அதுக்கு சில நம்ம சோஷியல் மீடியா நிறைய பாடல்கள்லாம், அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த வெற்றி கொடிக்கட்டு இந்த மாதிரியான சில பாடல்கள்லாம் போட்டு அவருக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இயக்குனர் அவருடைய கதையை நம்பி ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு ஆன்மீக நம்பிக்கைக்காக இந்த படத்துக்கான வெற்றியை போயிருக்காரு. படமும் வெற்றி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அவரவர் நம்பிக்கை தான். இப்போ மணிரத்னம் படத்தில் வந்து கடைசி நாள் பூசணிக்காய் உடைக்கிற கலாச்சாரம்லாம் கிடையாது. அவர் கேமராவுக்கு ஒரு பூஜையும் போட மாட்டார். இப்போ அவரே சொந்தமாக யூனிட் வச்சுருக்காரு. இப்போ வேற ஒரு யூனிட் வருது அப்படின்னா அவங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கும். அவங்க சூடம் கொளுத்துறதோ தீபாராதனை காட்டுறதோ நடக்கும். கேட்டால் சார் எங்கள் கம்பெனியில் சொல்லியிருக்காங்க, வேறு வழியில் சார்னு சொல்லுவாங்க. பட் அவரே யூனிட் வச்சுருக்கிறதுனால அந்த சடங்குகள்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பகுத்தறிவாளராக இருக்கார் மணிரத்னம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு அவர் நினைக்கிறாரு. அவர் படங்கள் ஓடாமல் இருக்கான்னா பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் அவர். அதனால் பக்திக்கும் வெற்றிக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை போக்குவதற்கான ஒரு டூலாக அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அப்படி தான் வந்து பல கோயில்களுக்கு போகிறாரு. கடவுள் வந்து நிச்சயமாக நம்பலம் ஒரு பக்கம், அதாவது சொந்த காலில் நின்று ஒரு கதையை உருவாக்கி இவ்வளோ பெரிய உழைப்பு போட்டு ஒரு படம் எடுத்தால் கூட எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறதா அவர் நம்புறதுனால தான் பல கோயில்களுக்கு போகிறாரு. அவர் நம்பிக்கை நிறைவேறியிருக்கு, அவ்வளோதானே. ஓகே. இப்போது அதில் அந்த எஃப்டிஎஃப்எஸில் சில பேர் அந்த படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து அந்த ரஜினி படங்கள்லேயே ரொம்ப நான் பார்த்த வித்தியாசம், இவரை பார்த்தோன்னே எனக்கு அவரை மாதிரியே வரணும் அப்படின்ற சில பேர் ரசிகர்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சோஷியல் மீடியாவிலே பார்த்துருப்பீங்க. இதை பற்றி கருத்து சார்? இல்லைங்க, இப்போ நீங்கள் ரசிகர்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அது எப்படியாவது ரஜினி வந்து இதை பார்ப்பாருன்னு நினச்சிக்கிட்டே பல பேர் பேசுவாங்க. அதுவும் இருக்குது. ரஜினியும் பார்க்குறாரு, அது வேறு விஷயம். இப்போ ஆக்சுவலாக வந்து நெத்தியில் நாமத்தை போட்டு ஒரு ரசிகர் பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த உலகமே ரஜினி இதுரா, பாக்கி இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுரா அப்படிங்கிற அளவுக்கு
அவர் பேசுவார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரஜினி ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் வரும். ஸோ அது மாதிரி வெறி பிடித்த ரசிகர்கள் உள்ளே வந்து அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது எப்போவுமே. ஆனால் இந்த படம் வந்து பொதுவான ரசிகர்கள் சொல்கிற கருத்தை தான் நம்ம எப்போவுமே ஏற்றுக்கணும். அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, சிறப்பு. அப்போ இந்த படத்துடைய மாபெரும் வெற்றியே தெரிஞ்சிருச்சு, ரசிகர்களும் அதை நிர்ணயிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த படம் வெற்றின்றது எல்லாருக்குமே தெரியும். எப்போவோ அது எப்போ வெளிவருன்றது தான் இங்கே காத்துட்டு இருந்தது. இல்லை, அடுத்தடுத்த நாட்கள் இருக்குது. நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் நாட்கள் இருக்குது. அது போக போக அது எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ கலெக்ஷனுங்கிறதெல்லாம் அப்போ தான். கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ இந்த வந்து FDFS ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க. அண்ட் தென் இவருடைய கைதி 2 இதோடைய அப்டேட்டு, ஏன்னா இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கைதி 2க்கான அப்டேட் எங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக கைதி 2 வந்து ஒரு எப்போவோ பண்ணியிருக்க வேண்டிய படம், மாஸ்டருக்கு முன்பே பண்ணியிருக்க வேண்டிய படம். விஜய் படம் வாய்ப்பு வருது அப்படின்னோடனே SR பிரபுவே ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா நம்ம உருவாக்கின டைரக்டர் அவர் இன்னொரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணும்பொழுது அதை விட பெரிய விஷயம் நல்லது எதுவுமே கிடையாதுன்ட்டு நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்கன்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம்னு ஒரு படம் வருது, கமல் கூப்பிட்றாரு, எங்கேயோ போகுது, அடடா ரைட்டு ஓகே அதையும் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒவ்வொரு ரயிலாக வரும்பொழுதும் இவரை ஏற்றி விட்டு இறக்கிட்டு இருக்கார் அவர். அப்போ ஒரு கட்டத்தில் லோகேஷ் கனகராஜ் எங்கேயோ போயிட்டார். அதாவது மாநகரம் படம் பண்ணும்போது அவர் அறிமுக இயக்குனர் கொடுத்த காசை வாங்கிப்பார். அதற்கப்புறம் கைதி 2 பண்ணுங்கன்னு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருப்பாங்க, ஒரு சம்பளம் பேசியிருப்பாங்க, அன்றைக்கி அவர் ஓகேன்னு இருப்பார். ஆனால் கைதி 2 எடுப்பதற்கு முன்னால் லோகேஷ் கனகராஜனுடைய சம்பள விகிதாச்சாரங்கிறது எங்கேயோ போயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா சம்பளம் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறார். கைதி 2க்கு அவ்வளோ கொடுப்பாங்களா? அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. லோகேஷ் ஒரு சம்பளம் கேட்க, இவங்க ஒரு சம்பளம் நிர்ணயிக்க, ஏதோ ஒரு ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து நிற்க போகிறாங்க. ஆனால் கைதி 2 மீது ஒரு பெரிய நம்பிக்கையை லோகேஷ் கனகராஜும் வச்சுருக்கார். அவருக்கு ஒரு பெரிய கடமையாக அதை நினைக்கிறார். எவ்வளோ பெரிய வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்தால் கூட இந்த கைதி 2 ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி கார்த்தியும் அந்த படத்திற்கு பிறகு பண்ணுற படம் எல்லாமே நம்ம பெரிய படம் தான் பண்ணணும். ஏன்னா அது பேன் இண்டியா படமாக வரப்போகுது கைதி 2. அதில் சூர்யா வந்து பெரிய ரோல் பண்ண போகிறார் கைதி 2ல். அப்போ சூர்யாவும் கார்த்தியும் நேரடியாக மோதக்கூடிய ஒரு படமாக கைதி 2 தான் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து அது ஒன்று. அதில் படத்தில் பேன் இண்டியா ஸ்டார்லாம் உள்ளே வருவாங்க. ஒரு ஒரிஜினல் பேன் இண்டியா படமாக கைதி 2 உருவாகுது. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து நம்முடைய கிராஃபே இன்னும் மாற்றணும் வேறு மாதிரின்லாம் முடிவெடுத்து வச்சுருக்காரு. ஆக மொத்தம் கைதி 2ங்கிறது லோகேஷ் கனகராஜ் வரிசையிலே ஒவ்வொரு படமுமே பெரிய பெரிய படங்களாக வர்ற மாதிரி மிகப்பெரிய படமாக வரும். ஓகே ஓகே. அதாவது விஜய் வச்சு பண்ணிட்டாரு, ரஜினி வச்சு பண்ணிட்டாரு, கமலை வச்சு பண்ணிட்டாரு. 3 பேரும் தான் பெரிய உச்சம். அவங்களோட ஒப்பிடும்போது கார்த்தி ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனாலும் அந்த கதை லோகேஷ் கனகராஜ் அதுக்குள்ளே வந்த பிறகு அதனுடைய பிரம்மாண்டம்னு அது வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு. நிச்சயமாக சூப்பர் தான். இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து, ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தார். இன்னும் வந்து நிறைய படம் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாய சூழலுக்கு அவர் வந்துட்டார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து படங்களை வந்து அடுத்தடுத்து கொடுக்கணுன்றதில் நம்ம ரசிகர்கள் சார்பாக நம்ம வந்து வேண்டுகோள் வச்சிடலாம். அண்ட் தென் வந்துட்டு இப்போது இவர் நம்ம ஜனநாயகனோட அப்டேட் எப்படி இருக்குது சார்? ஜனநாயகன் அப்டேட்டு தான் இப்போ வெறும் அரசியல் அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கேன். இதில் எங்கே ஜனநாயகன் அப்டேட் வர்றது? சரி, விஜயை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, இப்போதைக்கு படம் தொடர்பான எதையுமே பண்ண வேண்டாம், வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார். இல்லைனா அவங்க ஏதாவது போஸ்டரு ஏதாவது சிங்கிள்னு வந்துகிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணிட்டார், டோட்டலாக இப்போ எலெக்ஷன் மோடில் இருக்கும் எல்லாம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாமே டைவெர்ட் ஆகி வேறு ஒரு பக்கம் போயிடும். அதனால் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி வைங்கன்ட்டார். இப்போ அடுத்து மாநாடு தான். மாநாடை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி முடிச்சிட்டாலே அவர் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி 100 நாள் ஓட்டினதுக்கு சமம். ஸோ அப்படி ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவார் அவர். ஸோ அதனால் வந்து முழுக்க அவருடைய பார்வை அங்கே தான் இருக்குது. ஜனநாயகன் அப்டேட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும்னா இன்னும் சில மாதங்கள் காத்திருக்கணும். நிச்சயமாக சார். அப்போ காத்திருப்பு அப்படின்றது 2 விஷயமும் இருக்குது. படங்களுடைய காத்திருப்பு இருக்குது. அடுத்து அவருக்கான என்ன மாதிரியான ஒரு தேடல், அந்த வெற்றியோட பயணம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தான். பட் நிறையா விஷயங்களில் வந்து சோஷியல் மீடியாவில் அது சம்மந்தமாக சில குறும்படங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் வெளியிடுறாங்க. அது ஏஐ மூலமாக சிலதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் அப்டேட். இல்லை, நிறையா இப்போ இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியில் வந்து நிறைய படங்களை உருவாக்குறாங்க. அது சும்மா இந்த கேலி சித்திரங்கள் மாதிரி வருது. அன்னைக்கு பார்க்குறேன், சீமான் வந்து குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அது உண்மைன்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதாவது பிரபு ஆடுற ஒரு டான்ஸில் குரூப்பில் சீமான் ஆடிக்கிட்டு இருக்காரு.
அதிபரை பார்த்தீங்களாடான்னு போட்டிருக்கேன். அதை நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா அது ஏஐன்னு தெரியுது. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தலையில் சீமான் தலையை பொருத்தி அதை வந்து சீமானே நடிக்கிற மாதிரி இங்கே ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்க. பல பேர் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஏஐங்கிறது வந்து இல்லாத ஒன்றை இருப்பது போல் சித்தரிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரிஜினலாக சித்தரிச்சிருது. ஸோ அந்த ஆபத்தெல்லாம் இங்கே இருக்குது. அப்படி தான் வந்து இந்த விஜய் தொடர்பான அந்த இதெல்லாம் வர்றது, ஏஐ காணொலிகள் எல்லாமே அப்படி தான் வருது. இப்போ எதையுமே நம்ம நம்புறதா வேணாமாங்கிற இடத்துல இருக்கோம். அவங்களே அவங்க அட்ரஸ்லேருந்து வெளியிட்டால் தான் அது நம்ம உண்மைன்னு நம்பணும். அதை தாண்டி வேறு அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சுன்னா அதை நம்ம 100% நம்பக்கூடாது. ஏன்னா நம்புகிற மாதிரி எடுக்கிறாங்க. அதை இப்போ விஜய் அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சுன்னா நம்பலாம், டிவிக்கு அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சுன்னா நம்பலாம். யாரோ ஒருத்தர் போடும்பொழுது இது உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சில மாதிரி நிறைய ஏஐ விஷயங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இல்லை அவங்க கோவப்பட்டதில் நியாயம் இருக்குது. ஏன்னா இப்போ சின்மயி அப்படின்னாலே ஏதோ வைரமுத்துக்கும் அவங்களுக்குமான விவகாரத்தை மட்டும்தான் அவங்க பேசுவாங்கங்கிற மாதிரி இங்கே நிலைமை உருவாயிருச்சு. அவங்களும் அதை வந்து இன்னொன்று விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவர், அதாவது பொதுவாக திரைத்துறையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது.